இந்த படம் வந்து தனுஷ் அவர்கள் வந்து வெங்கி அட்லூரி கூட பண்ணாங்க, வாதி பண்ணார். அண்ட் திரும்ப பகையின் ஒரு தெலுங்கு டேரக்டர் கூட இணைஞ்சு நம்ம சேகர் கமல் அவங்க கூட இணைஞ்சு இந்த படம் பண்ணியிருக்காரு. காஸ்ட் வைஸ் வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல காஸ்ட். ஏன்னா தனுஷ் இருக்காங்க, நாகார்ஜுனா சார் இருக்காங்க, அண்டு ராஷ்மிகா, அப்புறம் சுனைனா இருக்காங்க, அதுக்கப்புறம் ஜிம் அவர் வந்து அதிகமாக சவுத்தில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய ஹிந்தி படம் பண்ணக்கூடிய ஒருத்தர் அவரும் இருக்கார். ஃபஸ்ட்டு எனக்கு பார்க்கும்போது வந்து எப்படி இருந்துச்சுன்னா அதோடைய லொக்கேஷன் தான். ஸோ பேசிக்காக வந்து டேரக்டர் வந்து தெலுங்கு, நாகார்ஜுனா சார் வந்து தெலுங்கு ஆக்டரு, எல்லா மொழியும் நடிச்சிருக்காங்க, தெலுங்கு தான் ப்ரிடாமினண்ட்டாக பண்ணுற ஒரு ஆக்டர். இல்லை ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் பற்றி நீ சொல்கிறல்ல, ஸோ ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன ஸ்டோரி தோணுச்சு அப்படின்னா ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு கதை அப்படின்றது எனக்கு படுது. அண்ட் ஸ்டோரி பற்றி பிளாட் பற்றி சொல்லணுன்னா எக்ஸாக்டாக தனுஷ் வந்து ஆடியன்ஸ்லேயே சொல்லிட்டார் அவர். ஸோ திருப்பதி மேபி லொக்கேஷன் திருப்பதி எவ்வளோ இருக்கல. ஸோ அந்த மலை அடிவாரத்தில் வந்து ஒரு பிச்சைக்காரனாக அவர் இருக்கார். அவரை வந்து மேபி நாகார்ஜுனா அவர் கூட கூட்டு போய் அவரை கொஞ்சம் க்ரூம் பண்ணி ஒரு நீட்டான மனிதனாக மாற்றி ஏதோ ஒரு பணம் சார்ந்த கதை நடந்து போகும்போது தனுஷும் அவர் விட்டு போயிட்டு திரும்ப தேடுற மாதிரி தான் இருக்குது. தனுஷ் அப்படியே அவரை மாதிரி நடந்துலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரா சீனில் கரெக்டாக ரெண்டு பேரும் ஒரே ஒரு வைடான ஃப்ரேமில் நடந்து போயிட்டு இருக்காங்க. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு வந்து ஆக்சுவலாக டிஎஸ்பி சாரோடைய மியூசிக் மாதிரி இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் சினிமாஸ் நேயர் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம தனுஷன் நாகார்ஜுனாவுடைய குபேர படம் வர ஜூன் 20 ரிலீஸ் ஆகிருக்கு. அதோடைய ட்ரெய்லர் நேத்தி தினம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி பேசுறதுக்காக தான் நம்ம கூட கார்த்திக் ப்ரோ இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ஸ்டெஃப்னோ. வணக்கம். ட்ரெய்லர் எப்படி இருக்கு? ஓகே, நல்லா இருந்துச்சு, பார்த்தோம். கொஞ்சம் கூட காமெடியே நடுவில் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சஸ்பென்ஸாக கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் சாரை பற்றி சொல்லி ஆகணும். ஆல்ரெடி லஞ்சில் பேசுகிற மாதிரி பேசுங்க, தனுஷ் சாரை பற்றி சொல்லி ஆகணும். ஓகே, சும்மாவே அவர் வந்து நடிப்பு அரக்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பிச்சைக்காரன் கேரக்டராக இருக்கட்டும், அதே மாதிரி அவருக்கு ஈக்குவலாக தெலுங்குல ஸ்டாராக இருக்க நாகார்ஜுனா ஸ்டாராக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ஒரு பக்கம் பின்னி பெடல் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களோட பார்வையில் அது எப்படி இருக்கு ட்ரெய்லர்? ஃபர்ஸ்ட் நாகார்ஜுனா சார் வந்து தனுஷ் சாரோட ரொம்ப சீனியரு, அது ஒரு விஷயம். எனக்கு என்ன அப்படின்னா ட்ரெய்லர் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி டெக்னீஷியன்ஸ் பற்றிலாம் முதல்ல பேசிடலாம். இந்த படம் வந்து தனுஷ் அவர்கள் வந்து வெங்கி அட்லூரி கூட பண்ணாங்க, வாதி பண்ணார். அண்ட் திரும்ப பகையின் ஒரு தெலுங்கு டேரக்டர் கூட இணைஞ்சு நம்ம சேகர் கமல் அவங்க கூட இணைஞ்சு இந்த படம் பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து டிஎஸ்பி பண்ணியிருக்காங்க. அண்ட் நிக்கேத் அவங்க தான் வந்து டிஓபி. காஸ்ட் வைஸ் வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல காஸ்ட். ஏன்னா தனுஷ் இருக்காங்க, நாகார்ஜுனா சார் இருக்காங்க, அண்டு ராஷ்மிகா, அப்புறம் சுனைனா இருக்காங்க, அதுக்கப்புறம் ஜிம் அவர் வந்து அதிகமாக சவுத்தில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நிறைய ஹிந்தி படம் பண்ணக்கூடிய ஒருத்தர் அவரும் இருக்கார். ஸோ ஒரு பெரிய காஸ்ட் இருக்குது. அண்ட் தமிழில் குணச்சித்திர வேடங்கள் பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. நீ சொன்ன மாதிரி தான் காமெடின்லாம் வந்து ட்ரெயிலர் எதுவுமே இல்லை, ரொம்ப சீரியஸாக விறுவிறுப்பாக போயிட்டே இருக்குது. கதையும் அந்த மாதிரி கதை தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு பார்க்கும்போது வந்து எப்படி இருந்துச்சுன்னா அதோடைய லொக்கேஷன் தான். ஸோ பேசிக்காக வந்து டேரக்டர் வந்து தெலுங்கு, நாகார்ஜுனா சார் வந்து தெலுங்கு ஆக்டரு, எல்லா மொழியும் நடிச்சிருக்காங்க, தெலுங்கு தான் ப்ரிடாமினண்ட்டாக பண்ணுற ஒரு ஆக்டரு. ஸோ லொக்கேஷன் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஆந்திரா தெலுங்கானா அந்த லொக்கேஷன், அதுக்கப்புறம் மும்பை. நீ கூட ஒரு டீட்டெயிலாம் கண்டுபிடிச்ச, ஒரு பில்டிங் பேர்லாம் கண்டுபிடிச்சா, என்ன பில்டிங் அது? பிஎஸ்சி பில்டிங், அந்த சென்செக்ஸ் பில்டிங்லாம் வந்து இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் பார்த்த வரைக்கும் ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்சது. குறிப்பாக இதில் வந்து மணியை நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது பிச்சைக்காரனா இருக்க தனுஷை வந்து நாகார்ஜுனா எடுத்து வளர்க்குற மாதிரி எடுத்து வளர்க்குற ஒரு 30 வயசு இருக்கும், 30 வயசுல அது வளர்க்க முடியாது, கூட வச்சிருக்க மாதிரியும், பின்னாடி தனுஷ் வந்து நாகார்ஜுனாவை விட்டு போகிற மாதிரியும், திருப்பி நாகார்ஜுனா தனுஷை தேடுற மாதிரியும் ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கு. ஸோ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும்னா வந்தால் தெரியும். இல்லை நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இல்லை ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் பற்றி நீ சொல்கிறல்ல, ஸோ ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன ஸ்டோரி தோணுச்சு அப்படின்னா ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு கதை அப்படின்றது எனக்கு படுது. அண்ட் ஸ்டோரி பற்றி பிளாட் பற்றி சொல்லணும்னா எக்ஸாக்டாக தனுஷ் வந்து ஆடியன்ஸ்லேயே சொல்லிட்டார் அவர். ஸோ திருப்பதி மேபி லொக்கேஷன் திருப்பதி எவ்வளோ இருக்கல. ஸோ அந்த மலை அடிவாரத்தில் வந்து ஒரு பிச்சைக்காரனாக அவர் இருக்கார். அவரை வந்து மேபி நாகார்ஜுனா அவர் கூட கூட்டு போய் அவரை கொஞ்சம் க்ரூம் பண்ணி ஒரு நீட்டான மனிதனாக மாற்றி ஏதோ ஒரு பணம் சார்ந்த கதை நடந்து போகும்போது தனுஷும் அவர் விட்டு போயிட்டு திரும்ப தேடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் அந்த பிச்சைக்காரனாக இருக்கும்போது கூட்டு வராரு, கோட்லாம் மாட்டி வர்றாரு. தனுஷ் அப்படியே அவரை மாதிரி நடந்துலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாரா சீனில் கரெக்டாக ரெண்டு பேரும் ஒரு வைடான ஃப்ரேமில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இதில் பார்த்தோன்னா தனுஷ் அவர் தேடுற மாதிரி, ராஷ்மிகா வந்து மிரட்டுற மாதிரிலாம் இருக்குது. டக்குன்னு துப்பாக்கி எடுக்கிறாரு, ஒரு ஷட்டரை திறந்தா பணம் இருக்குது, இந்த
மாதிரி விறுவிறுப்பாக இருக்குது ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ இந்த குபேரா மூவில வில்லனா ஜிம் நடிச்சிருக்காரு. பெரும்பாலும் சவுத் இந்தியா கன்ஃபார்மாக தெரியுமா உனக்கு? இல்லை கேட்குறேன், ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் அவரும் ஒரு பக்கம் வில்லன் மாதிரி தான் அப்படி சொல்ல. நீ நடிச்சிருக்காருன்னா அவர் தான் கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். இதை பார்த்து யாரும் என்ன ஒருவேளை இல்லைன்னா எல்லாம் ஒன்னதான் கேட்பாங்க. சரி, ஓகே, அவரா இருக்கலாம் நீ நினைக்கிற. ஆமா, சரி. ஸோ அவருக்கும் தனுஷுக்குமான அந்த காம்போ அப்படி ஒரு சீன் கூட வரல படத்துல. அவரு ட்ரெய்லர்ல சாரி அவரும் நாகார்ஜுனா சார் தான் மாறி மாறி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தெரியல, அந்த காம்போ வந்து ஹானஸ்டாவே தெரியல. ஏன்னா ட்ரெய்லர்ல பெருசா இல்லை. ட்ரெய்லர் முழுக்கவே வந்து இன்ஃபேக்ட் சுனைனா வராங்க, அவங்களுக்குமே பெருசா சீன் இல்லை. நாகார்ஜுனா சாரோட வர மாதிரி தான் சீன்ஸ் இருக்கு. ஸோ படம் தான் தெரியும் அவர் தான் வில்லனானே சொல்ல தெரியல. ஸ்டெஃப்னோடைய கன்ஃபார்ம் ஆகல, பட் பார்க்கக்குள்ள அப்படி தெரியுதுங்கிறது தான். பார்க்கும்போது அப்படி தெரியுது அவனுக்கு. மியூசிக் நம்ம டிஎஸ்பி ஆல்ரெடி சிங்கத்தில் ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் கலக்கலா கொடுத்துருந்தவர். இப்போ தனுஷுக்கும் வந்து ஒரு கலக்கலான மியூசிக்கை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஷெஃப் தாமுடைய ஃபேனா நீ எல்லாம் கலக்கலா இருக்குன்ற கலக்கலான ஒரு மியூசிக், கலக்கலான படங்கள் நல்லா இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து ஆக்சுவலா டிஎஸ்பி சாரோடைய மியூசிக் மாதிரி இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருந்துச்சு. மேபி அவரும் ஒரு கம்பேக் எதிர்பார்க்குறாரு. எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்டாக நல்ல மியூசிக் போட்ட டேரக்டர் தான். பட் இப்போ இந்த ஜென்ரேஷனில் நிறைய மியூசிக் டேரக்டர்ஸ் வந்துட்டதுனால திரும்ப அவருடைய இந்த பிளேஸ், இது என்னோட இடம், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த பாட்டு போட்ட மாதிரி தான் இருக்குது. அண்ட் மியூசிக் பற்றி சொல்லும் போது ஆல்ரெடி ரிலீஸ் ஆன சாங்ஸ் வந்து தமிழில் பெரிய அளவில் பெரிய ரீச் இல்லை. எப்பயுமே இருக்கிற அளவுக்கு ரீச் இருந்துச்சு. தனுஷான்றதுனால கூடுதலாக அவருடைய ஃபேன்ஸு ரசிகர்களாட்டி ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு. மேபி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மியூசிக் அதிகமாக அப்ரிஷியேட் பண்ணப்படும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ட்ரெய்லரில் மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம டேரக்டர் சார் தெலுங்குல ஃபிடா படம் பண்ணவர். இப்போ நம்ம தமிழ்லையும் தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஃபிடாமன் நிறைய படம் அவர் பண்ணியிருக்காரு. குபேரா வந்து அவருடைய ஃபஸ்ட்டு மூவி தமிழில் டேரக்டாக பண்ணுறாரு. அவர் என்னென்னா அவருடைய மூவி ஸ்டைல்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் சொன்னால் ஃபிடாவே எடுத்துப்போமே, அது இந்தளவுக்கு விறுவிறுப்பான ஒரு பணம் சார்ந்த அப்படிலாம் இல்லை, அது ரொம்ப கேஷுவலான ஸ்டோரி. ஸோ இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து நிறைய பேர் டோலிவுட் மார்க்கெட் பெருசாக இருக்கிறதுனால நடிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா பாலிவுட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து வில்லனாக நடிக்கிறதுக்கு சின்ன சின்ன ரோலில் வந்து நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. டோலிவுட்டில் இப்போ லாஸ்ட்டாக வந்த பேன் இண்டியா படங்கள்லேயே எடுத்துக்கிட்டால் கூட அது வந்து எக்கச்சக்கமான படங்களில் வில்லனாக பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க பாலிவுட்லேருந்து. ஸோ தமிழ்லேருந்து ஆர்வம் காமிச்சிட்டு இருக்கிற நடிகர்களில் நம்மளுடைய தனுஷ் அவர்கள் ஒருத்தர். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வாதி பண்ணாரா இப்போ இந்த படமா. ஸோ அவருக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது ஆல்ரெடி தெலுங்கு ஸ்டேட்ஸில். மேபி இதுவும் டைரக்டர் சேகர் அவர்கள் மூலமாக நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் வந்து பணத்தை வச்சு தான் மூவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம தினமும் ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நான் கெஸ் பண்ணேன். பிஎஸ்சி பில்டிங்கை கூட காட்டியிருந்தாங்க. ஸோ எந்த மாதிரி இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதான் நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இல்லை ஷேர் மார்க்கெட் நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்து நாகார்ஜுனா அவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த கவர்மெண்ட்டே இன்வால்வ் ஆயிருக்கு, கவர்மெண்ட்டே இது பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லும்போது ஷேர் அந்த மாதிரியான விஷயங்கள் தானே இருக்கும். அண்ட் இன்னொரு டீட்டெயிலிங் நான் பார்த்தது என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய பெரிய பட்ஜெட் படங்களில் 2 இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான லாங்குவேஜ்லேயே அவங்க நடிக்க வச்சிடறாங்க. இப்போ இந்த படத்தில் நாகார்ஜுனா சார் வந்து டைலாக்ஸ் ஃபுல்லாக பேசும்போது எல்லாமே வந்து தெலுங்கு தான் பேசியிருக்காரு. தனுஷும் வந்து தமிழில் பேசியிருக்காரு. ஒரு இடத்துல வந்து அவருடைய லிப்சிங்க் வந்து சரியா இல்லை தமிழ் டைலாக்கு. மேபி அந்த போர்ஷனில் அவங்க வந்து தெலுங்குல பேசியிருக்காங்களா இருக்கும். அண்ட் படம் பார்த்தா தான் தெரியும், நாகார்ஜுனா சாருமே கூட சில போர்ஷன்ஸில் வந்து தமிழில் பேசி தெலுங்கு டப் பண்ணியிருக்கலாம். ராஷ்மிகாவுக்கும் அதே இருக்கலாம். அந்த டைலாகுடைய லெங்க்த்துக்காகவோ இல்லைனா அது நடக்கிற இடத்துக்காகவோ அது மாறலாம். அது அப்சர்வ் பண்ண வரையும் நான் பார்த்தேன். நம்ம நிக்கித் சாரோடைய கேமரா ஒர்க் எப்படி இருந்துச்சு? நிக்கேத் பூமி அவருடைய கேமரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் தமிழில் சூரிய ரிப்போர்ட்டர் அவர் தான் பண்ணியிருந்தார். அதுலேயுமே கேமரா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படமே வந்து ஒரு பிரம்மாண்டமான படம். பட் அன்ஃபார்ச்சுனேட் ரீசன்ஸ்னால அது ஓடிடி தியேட்டரில் ஸ்கேல் டவுன் ஆகிடுச்சு. அது ஒரு வருத்தம் தான். ஆனால் இதில் வந்து அவருக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது. நிக்கேத் வந்து அஃப்கோர்ஸ் நிறைய படம் பண்ணியிருக்காரு, தெலுங்குலையும் சரி தமிழ்லையும் சரி. அவர் வந்து நிரூபிக்க வேண்டிய இடத்துலலாம் இல்லை, ஆல்ரெடி ஒரு நல்ல டிஓபி தான் அவர். இந்த படத்தில் பார்க்கும்போது வந்து நைட்டு ரயில்வே ட்ராக்கு அண்ட் அந்த அவர் ஒரு சாமி கும்புற மாதிரி ஒரு சீன் வருது. அந்த சீன் இது எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு கேமரா. எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கல் சைடில் படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம டிஎஸ்பி இருக்காங்க நிக்கேத், அதுக்கப்புறம் தோட்டாதரணி சார் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது டெக்னிக்கலாக மூவி ஒரு ஸ்ட்ராங்கான மூவி தான். கண்டிப்பாக நான் நிறைய விஷயங்கள் வந்து குபேரா மூவி பற்றி சொன்னீங்க. இதுக்கப்புறம் ஜூன் 20 பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நன்றிண்ணா. தேங்க்யூ.